ஹலோ. என்னம்மா சாப்பிட்டாச்சா டிஃபனு? இன்னும் இல்லம்மா, இதுக்கு மேலதான் இப்பதான் அவர் கிளம்புனாரு. இதுக்கு மேல நாங்க போய் டிஃபன் பண்ணணும்மா. ஏம்மா என்னாச்சு இன்னும் இவ்வளோ லேட்டா டிஃபன் பண்ற? இவ்வளோ பேர் வீட்டில் இருந்து நீ இவ்வளோ லேட்டா டிஃபன் பண்ணா உன் ஹெல்த் என்ன வருது? இப்படிதான் பாத்துக்கிறாங்களா அவங்க உன்னை? என்னம்மா பண்ண சொல்ற? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்பதான் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைச்சிச்சு. காலையில எழுந்து எல்லா வேலையும் செய்ய இல்லையா? எவ்வளவு வேலை இருக்கு காலையில எழுந்ததுல இருந்து. அதுவுமே இல்லாம அவங்க கிட்ட போய் என்ன எதிர்த்து பேச சொல்ற? நீ எதிர்த்து பேசாம பின்ன வேற யார் எதிர்த்து பேசுவாங்க? இன்னைக்கு காலத்து பொண்ணுங்களாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா ரெண்டுல ஒரு முடிவு எடு. சீக்கிரமா பேசு. நான் அப்படி ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா பாரு, இல்ல நானும் அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு வரோம். நீ என்ன சொல்ற? நீ அப்பா வந்து என்ன கூட்டின்னு போவீங்க, அதுக்கப்புறம் என்னமா ஆகும்? என்னோட ஃபியூச்சர் தாம்மா ஸ்பாயில் ஆகும். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன்னா என்னோட லைஃப் என்னமா ஆகும்? இந்த மாதிரி தப்பெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்கம்மா. நீங்க தானம்மா சொன்னீங்க போற இடத்துல ஒரு சில விஷயம் அப்படிதான் இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், நீங்க தானம்மா சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் நடந்திருக்கேன். இனிமே நான் வந்து அங்கேருந்து இங்க வந்துட்டேன். இதுதான் வந்து என்னோட ஃபேமிலி. இவங்க சொல்ற மாதிரி தான் நான் கேட்பேன், இவங்க சொல்றதை தான் நான் சரின்னு சொல்லுவேன். தயவு செய்து இந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கம்மா. நீங்களே வந்து என்ன டிப்ரெஷன்லயும் என்ன டென்ஷன்லயும் தள்ளி விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப அவர் வந்தாலும் நானும் அவரும் பேசினாலும் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் எங்களுக்குள்ள ஆகுமே. இதனால எந்த ஒரு சொல்யூஷனும் எந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்காது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பேசுறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கம்மா. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. வீடியோ வந்து நாங்க எதுக்கு ஷூட் பண்ணிக்கிறோம்னா, உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி சில சில விஷயம் நடக்கும். நீங்க வந்து இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்க வந்து நெகட்டிவ் பீப்புளை லைட்டா அவாய்ட் பண்ணணும், ராங் ரிலேஷன்ஷிப்போ இல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளயும் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்ன்ற ஆளுங்க நிறைய இருக்காங்க. ஸோ இதை வந்து பொலைட்டா எப்படி நீங்க அவாய்ட் பண்ணணுமோ அவங்களுக்கும் ஹர்ட் ஆகாத மாதிரி நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு பெரிய விஷயமா ஆக்கி உங்க லைஃப்லயும் நிறைய தேவையில்லாத ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும். ஸோ இதை வந்து நீங்க லைட்டா அவாய்ட் பண்ணிட்டு போனீங்களா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.